ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் கார பணியாரம் பண்ணுறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பணியாரத்துக்குன்னு தனியாக மாவுலாம் ரெடி பண்ண வேணாம். நீங்கள் வீட்டிலேயே ஆட்டி வச்சுருந்த இட்லி மாவே போதும். அதை வச்சே நம்ம பணியாரம் பண்ணலாம். வந்து அந்த மாவில் நீங்கள் பேக்கிங் சோடா போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், பச்சை மிளகா நீங்கள் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி அதோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பணியாரம் சுட வேண்டியதுக்கு நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடும். பணியாரத்துக்கு தக்காளி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சட்னி வச்சுருக்கோம். இதை நெக்ஸ்ட்டு பணியாரம் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் எடுத்து வச்ச பணியாரத்தெல்லாம் நல்லா பாருங்கள், நல்லா பூ மாதிரி இருக்குது, சாஃப்டாக நல்லா மெலிசாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.